பிரியமானவர்களே, ஆமின் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று ஒற்றுமையின் வலிமை அறிந்திட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். ஒற்றுமை என்பது மனித சமூகத்தின் முதன்மை ஆதாரம். ஒரு நாட்டின், ஒரு சமூகத்தின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அதன் மக்களின் ஒற்றுமையை பொறுத்தது. தனிநபர் மட்டுமல்ல, குழுவும் சமூகமும் ஒன்றிணைந்திருப்பதால் மட்டுமே எந்த சவாலையும் எதிர்கொள்வதற்கான சக்தியை அவர்கள் பெற முடியும். ஒற்றுமை என்றால் ஒரே கருத்தில், ஒரே நோக்கில் இணைந்து செயல்படுதல். இது ஒரு நாட்டின் இனத்துடனான, சமுதாயத்துடனான உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய கருவியாகும். இந்த ஒற்றுமையின் ஆற்றல் எவற்றிற்கெல்லாம் அடித்தளமாக அமைந்திருக்கின்றது என்பதனை 3 முக்கியமான அம்சங்களிலே இங்கு நாம் சிந்திப்போம். முதலாவது, ஒற்றுமை சமூக அமைதிக்கு அடித்தளமாகும். சமூக அமைதி என்பது ஒற்றுமையின் நேரடியாக பெறப்படும் பலன். இந்தியாவின் விடுதலைப் போரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார், நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் எந்த சக்தியாலும் நம்மை வெல்ல முடியாது என்று. இவரின் வார்த்தைக்கு பின்னால் ஆழமான உண்மை உள்ளது. தனி குழுக்கள் சண்டையிடும் போது சமூகம் அவசர நிலை உருவாகும். ஆனால் மக்கள் ஒன்றிணைந்தால் வன்முறை, பாகுபாடு மற்றும் குழப்பம் குறைந்து அமைதி நிலைத்திருக்கும். ஒற்றுமை சமுதாயத்தில் மனிதநேயம், புரிந்துணர்வு, அன்பு ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது. இரண்டாவதாக, ஒற்றுமை முன்னேற்றத்தின் அடித்தளம். ஒரு சமூகத்தின் பொருளாதார, கல்வி மற்றும் கலாச்சார முன்னேற்றம் அதன் மக்களின் ஒற்றுமையை பொறுத்தது. உலகத் தலைவர்களில் நெல்சன் மண்டேலா அவர்கள் சொன்னார், நம்மை ஒன்றிணைக்கும் சக்தி மட்டுமே நம் கனவுகளை நிஜமாக்கும். அவரது வாழ்க்கை உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. தென்னாப்பிரிக்காவில் வெவ்வேறு இனங்களும் மதங்களும் சேர்ந்த சமுதாயம் உருவாக ஒற்றுமை மட்டுமே அடிப்படையாக இருந்தது. ஒற்றுமை இல்லாமல் எந்த சமூகமும் தன் முழு திறனை வெளிப்படுத்த முடியாது. மக்கள் ஒன்றிணைந்தால் கல்வி, தொழில், ஆராய்ச்சி மற்றும் சமூக சேவைகள் அனைத்திலும் முன்னேற்றம் விரைவாக ஏற்படும். மூன்றாவதாக, ஒற்றுமை நம்பிக்கையின் உருவாக்கம். ஒற்றுமை நம்பிக்கையை உருவாக்கும். மக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து மதிப்புடன் நடத்தும் பொழுது அந்த சமுதாயத்தில் நம்பிக்கை வளர்கிறது. எழுத்தாளர் ஜானி வாசுதேவா அவர்கள் தனது இலக்கியத்தில் கூறியதாவது, ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை வைக்காத சமுதாயம் எந்தவிதமான முன்னேற்றத்தையும் காண முடியாது என்கிறார். நமது குடும்பங்களில் தொடங்கி பள்ளி, கல்லூரி, வேலையிடங்கள், நாட்டிற்குள் என அனைத்து உறவுகளிலும் ஒற்றுமை முக்கியமாக அமைந்திருக்கின்றது. நம்பிக்கை அதன் பின் செயல்பாடுகளில் ஒற்றுமையை ஏற்படுத்தி சமூக வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிறது. இது மட்டுமல்ல, ஒற்றுமை மனிதநேயம், சமூக இணக்கம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திற்கும் உதவுகிறது. இந்தியாவில் பல மொழிகள், மதங்கள், பழக்க வழக்கங்கள் இருப்பினும் ஒற்றுமை இந்த வித்தியாசங்களை இணைத்து ஒரு சக்தி வாய்ந்த சமுதாயத்தை உருவாக்குகிறது. நாம் தமிழர்களாக ஓரளவு தனித்தன்மை கொண்டாலும் ஒரே மக்கள் என்ற உணர்வில் இணைந்திருப்பது நமது முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அடிப்படையாகும். ஒற்றுமை என்பது ஒரு சமூகத்தின் உயிரணு போலவே முக்கியம் வாய்ந்தது. அது அமைதிக்கான அடித்தளம், முன்னேற்றத்திற்கான வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான கருவியாக அமைகிறது. நாம் அனைவரும் ஒரே நோக்கில் ஒன்றிணைந்தால் எந்த சவாலையும் எதிர்கொள்ளலாம். சமூகத்தில் அமைதியும் நிலைக்கும், முன்னேற்றம் விரைவாகவும் நிலைத்த தன்மை கொண்டதாகவும் இருக்கும். எனவே ஒற்றுமை என்பது வெறும் கோட்பாடு அல்ல, அது செயல்படும் விதியாகவே அமைந்திருக்க வேண்டும். ஒற்றுமையுடன் செயல்படும் சமுதாயம் மட்டுமே உண்மையான சக்தி, அமைதி
மற்றும் வளத்தை அடைய முடியும். இதன் மூலம் ஒற்றுமை நம்மை தனித்தன்மையை மதிக்கவும், வேறுபாடுகளை அணைக்கவும், ஒரே குடும்பமாய் செயல்படவும் வழிகாட்டுகிறது.